இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், கிச்சனுக்கு வெங்காயம் ஒரு 50 கிலோ, தக்காளி ஒரு 60 கிலோ, அப்புறம் பீன்ஸ், கேரட். உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? நீங்க உள்ள போங்க, நான் வரேன். உட்காருங்க சார். இல்ல சார், பரவாயில்ல சார். சார், இவர் தான் கதிர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் A2 ஸ்டேஷன்ல இருந்து வரேன் சார். இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். வரேன் சார். என்ன கதிர், ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு கதிர்? நம்ம ஹோட்டல்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, ஆமா. அந்த சம்பவத்துல எனக்கும் சம்பந்தம் இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. என்னது? உனக்கு சம்பந்தமா? அந்த சம்பவத்துல இன்வால்வ் ஆன ஒரு துப்பாக்கியில என் கைரேகை இருக்கு. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தினவங்க ஒரு இல்லீகல் கேங். அவங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிக்கணும். சின்னடா இது அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. வேணும்னே உன் மேல பழி போட்டிருக்காங்க. கதிரு, ஷூட் பண்ணவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. நாம பாட்டுக்கு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம மேல பழி போடுறாங்க? இது போலீஸோட வேலை இல்ல, அந்த புவனேஸ்வரியோட வேலை தான். ஆமா மாயா, நானும் அதான் யோசிச்சேன். ஆனா அவையே என்ன குறி வைக்கணும்? உனக்கு புரியலையாடா? புவனாவுக்கு உன்னை பார்த்து பயம் வந்துருச்சு. என்ன சொல்ற மாயா? ஆமா தானா, இதுவரைக்கும் இந்த ஹோட்டலை அழிக்கணுங்கிறது தான் அவளுடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த ஹோட்டல்ல வேலை நடக்காம தடுத்து பார்த்தா. ஹோட்டலுக்கு யாரையும் வேலைக்கு வரவிடாம தடுத்தா. ஹோட்டல் பேரை கெடுத்து ஹோட்டலையே நடக்க விடாம பண்ணி கடனை கட்ட விடாம ரகுராம் பெரியப்பாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா. ஆனா கதிர் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த ஹோட்டல் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதனால அந்த புவனேஸ்வரியோட டார்கெட்டா கதிர் மாறிட்டான். அவ கதிர் கிட்ட தோத்துற கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கா. அதனாலதான் அவ உன்னை டார்கெட் பண்றா. இது அவளோட வேலைதான். போலீஸ்க்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்கிறா. இதனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? கதிர் குற்றவாளி நிரூபிச்சா ஹோட்டல் நடத்த முடியாதுல, கடனை கட்ட முடியாதுல, அதுக்குதான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுவோம் கதிர். ஆமா கதிர்,